இந்த கேப்பு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு 200 கிராம் வெயிட்டு டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் காலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுக்கும் சரி, நம்ம மேனுவலாக போயிட்டு இன்டர்னல் காலிப்ரேஷன் எனேபிள் பண்ணி விட்டாலும் இந்த வெயிட்டு தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு மோட்டர் மூலிமா லோடு கொடுத்து லோடு எடுத்து ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு அதுவே இன்டர்னல் காலிப்ரேஷன் பண்ணிக்கும். ஸோ இந்த வெயிட்டு அதனோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடு செல் ஃபுல்லாமே சால்ட்டு தெரியுதுங்களா, இவ்வளோ சால்ட் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டாக ரீடிங் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், இல்லாட்டி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு பிரச்சனையால் வர்றது தான். ஸோ அதே போல் இதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தின் ஒயரு பார்த்தீங்கன்னா தெரியும், தின் ஒயரு, அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது தெரியுங்களா. இது ஒரு ஒயரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லோட் செல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்லாட்டெல்லாம் வச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி கையில் வந்து தொடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவை தவிர வேறு எங்கேயும் கை வைக்காதீங்க, சரிங்களா. அதே போல் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் ஒன்று கண்டிப்பாக வேணும். எத்தனாலும் ஓகே. அடிஷ்னலாக வந்து ஒரு சின்ன ப்ளோயர் ஒன்று வச்சுக்கோங்க. கையில் வந்து பம்ப் பண்ணி ப்ளோ பண்ணுற மாதிரி ஒரு டஸ்ட்டு ப்ளோயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ளோயர் வச்சுட்டு தான் எதாவது க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.